மூன்றாவது நீ மிகவும் பெரியவராயிருக்கிறீர். நீ மிகவும் பெரியவராயிருக்கிறீர். இன்றைக்கு நான் மிகவும் பெரியவர் என்பதை உங்களுக்கு வெளிப்படுத்துவேன். இந்த காலத்தில் மக்களுக்கு போய் சொல்லி நான் பெரியவர் அல்ல, மிகவும் பெரியவர். அதன் அடையாளம் தான் பிஷப்புடைய பாடாது தேவதே நீ பெரியவர். பழையாத பாட்டு அது பாடக்கூடிய அவசியமே காலையில கற்புண்டேஷன். இப்ப நம்ம சீசன் கூடும் தான் சீசன், கூடு பாடுதான் பாடணும். அவர் மிகவும் பெரியவர் அடையாளமாக பெரியவர், தேவனே பெரியவர் பாடாத பாடலையா? பாடும்போது பாடல தேவனே பழைய காலத்து பாடு ஜீவன் உள்ள தேவன். நான் அவர் அந்த பாடத்தோடவே உள்ள மனுஷன் ஆண்டவரே நீ வேர்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய நன்றி. கர்த்தர் எனக்கு ஆலோசனை மகனே நான் பெரியவர் என்று ஜனங்களை சொன்னவனா சொல்லி என் தேவன் மிகவும் பெரியவர் சொல்ல. சாதாரண ஒரு முன்னாள் அமைச்சர் வந்தாலே நம்ம என்ன சொல்றோம், அமைச்சர் இருந்தாரு, அது முன்னாள் அமைச்சர், இன்னாள் அமைச்சர் கிடையாது. அன்பு கட்டது என் பிள்ளைகளே, ஒரு பெரிய தொழிலதிபர் வந்தால் நம்ம என்ன சொல்றோம், அவங்க ரொம்ப பெரிய ஆளு என்று சொல்றோம். அவங்களால போதும் கோயிலையும் இன்னைக்கு தான் நாளைக்கு இருக்கானு தெரியல. என் தேவன் மிகவும் பெரியவராக இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்குள்ள கர்த்தர் மிகவும் பெரியவர்களை நீங்க ஃபீல் பண்ணுங்க. யாரையெல்லாம் உணர்ந்து சொல்றீங்க கர்த்தர் மிகவும் பெரியவராக. மிகவும் பெரியவர் என்ன காரியம் செய்வார்? அதே பேசத்துல ஒரு 3 குறிப்பை தீர்க்க தரிசனமாக சொல்லி உங்களுக்கு ஆச்சரிக்க போகுது. முதலாவதாக 4வது அவருடைய தூதர்களை காற்றுகளாகவும் அவருடைய ஊழியக்காரர்களை அக்கினி ஜுவாலையாகவும் செய்கிறார். அல்லேலூயா சொல்லுவார். தூதரை காத்து மாதிரி மாற்றுறாராம், ஊழியக்கார அக்கினி ஜுவாலையை மாற்றுகிறாராம். மிகவும் பெரிய தேவன், மிகவும் பெரியவர். முதலாவது மாற்றுகிற வல்லமை படைத்தவர். அல்லேலூயா சொல்லுவார். நீங்க சாதாரணமாக ஒரு மனுஷனா இருக்கலாம், உங்களை அவர் மாற்றுகிற தேவனாய் இருக்கிறார். ஆமே. தூதரை காற்று மாதிரி மாற்றுவாராம், ஊழியக்காரை அக்னி ஜுவாலையா மாற்றுவாராம். இந்த மாற்றுகிற வேலையை மிகவும் பெரிய கர்த்தர் செய்வார். இன்றைக்கு உனக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். தேவன் மாற்றுகிறவர். நேற்று காலையில 5 மணி சர்வீஸ் முடிஞ்சது. பெயிட் வந்தார்கள். பெயிட் எனக்கு 18 வருஷம் பழக்கம். ஒரு நாள் பிரதர் கர்த்தர் காட்டாரு, சும்மா கட்டி தரிசனம் சொல்லவே மாட்டாரு. அவங்களுக்கு வேறதான் அதிக நாள் அழிஞ்சு விட்டு என் பிள்ளைக்கு ஜோப் பண்ணுங்க, என் புருஷனுக்கு ஜோப் பண்ணுங்க என்று சொல்லி நேற்று அவர் சொன்னது எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம். பாஸ்டர் பொருளாதார நீங்க ரத்தத்தை தெரிந்து ஜோப் பண்ணு சொன்னபோது நான் ஒரு காட்சி பார்த்தேன். தரிசனமா இல்லையான்னு எனக்கு தெரியல, அதுக்கெல்லாம் நான் தகுதி கிடையாது, நான் ஒரு பாவியான ஸ்திரீ, ஆனால சொல்லிட்டு போயிடுறேன் என்று சொன்னார். என்னன்னு கேட்டேன். ஒரு பைப் பார்த்தேன், அந்த பைப்ல ஒரு லாக் இருக்குள்ள, இதுவரைக்கும் ஒரு கை அந்த லாக் அப்படியே தரது தண்ணி பீழ்ச்சி எடுக்குது. எனக்கு ஒண்ணுமே தெரியல, நான் பார்த்தேன், கை தட்டிட்டே பார்த்தேன். ஆனா பிஷப் பிரசங்கம் பண்ணும்போது தேவைகளை சக்திக்கும் தண்ணி கண்மணிந்து ஒரு சொல்றது கண்பாவது. இப்பதான் நினைக்கிற தண்ணினா தேவை நினைக்கிறேன். உங்க தேவை அப்படியே மெல்லிசா வராது, பீச்சு நடிக்கிற மாதிரி தேவை சந்திக்க முடியும் சொன்னாங்க. வெயிட்டு தரிசனம், வெயிட்ட தரிசனம் மாதிரி மாற்றுவார் கர்த்தர். கர்த்தர் போய் மல்லிகை வந்தா மயக்கம், சில பேர் மயக்கம் வந்த மல்லிகை பயம் நடுவும் தைரியத்தினாக மல்லிகை தண்ணியை பார்த்தாலும் மல்லிகை மயக்கம் பைக் குடிச்சு குட்டிக்கால் போட்டு ஜோப் பண்ணுது மாற்றுகிறவங்க கர்த்தர். நேற்று நைட் சந்திராவுக்கு போனேன். பாத்திமா நான் இருந்தாங்க. பாத்திமா தரிசனம் பார்த்து சொல்லிச்சு. நான் கேட்டேன், நேற்று 2 நாள் நீங்க வசதி பண்ணும்போது ஒரு பெரிய பாம்பு அப்படியே சர்ச்சு உள்ள வந்துச்சு பாஸ்டர். ஒரு ஒளி அந்த பாம்பு அப்படியே வெளியே போட்டு அந்த பாம்பு குட்டியை நசுக்கி காலை வச்சுட்டு போயிடுச்சு பாஸ்டர் சொல்லிச்சு. நீங்க சொல்லுங்க, வேற ஏதாவது போடா ஓதப்ப அனுப்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. நான் அப்படி கிடையாது, யாரும் சொன்னாலும் நம்புவேன். ஏன்னா உண்மையா இருந்தா அவங்க ஆசீர்வாதம், பொய்யா இருந்தாலும் கர்த்தர் பார்த்துவாங்க. நான் சொல்ல கரெக்டா இருக்கேன். உண்மையா இருந்தா ஆசீர்வாதம், நல்லா ஆசீர்வாதம், பொய்யா கர்த்தர்
தெரியும். கர்த்தர் காமிச்சா நடக்கும். ஆமா சொல்லுங்க. நீங்க நினைக்கிறீங்க வெயிட் சொல்லுவாங்க, ஆமா பாத்தி பாக்கல பாத்தி அவரு நீங்க கேவலம் பேசுங்க. நான் சொல்றேன், நம்முடைய தேவன் மாற்றுகிற கர்த்தராக இருக்கிறார். கோகுல்சிதாசன் அவர்கள், நான் டேவிட் எதிர்க்க ஒரு பாஸ்டர் அவர்கள் நான் பேசினேன். ஒரு முறை இருந்தப்போ ஒரு மோகன்சிதாசர் ஒவ்வொரு மாசம் 4வது வெள்ளிக்கிழமை 400 பேர் குடிச்சோம் பண்ணணும். பகல் முழுவதும் 10 அதுதான் அடுத்த மாசம் பூசிக்கும். அது 400 பேரு ஒவ்வொருத்தரும் பிரார்த்தனை சொல்லுவாங்க. மோகன் சிங்கே ஏஸ்லா ஏனென்றா ஏஸ்லா ஏனென்றா நீ சொல்ல வார்த்தை நன்றி அப்பா சொல்லுவாங்க. மோகன்சிதாசன் பாஸ்டர் ஏழை தாத்தா பாட்டி காலம் தொகை கொடுக்கலாம் பாட்டி கூடு பாட்டி ட்ரெஸ் தெரியவன பாட்டி என்னுடைய கூடு பாட்டில பிரார்த்தனை சொல்லுவோம். மகனே ஏஸ்லா தக்குலா ஏஸ்லா சொல்லுவாங்க. நீங்க சொல்ல பாட்டி சொல்லுங்க வாழ சொல்லுங்க. சொல்ல பிறகு நானும் சொன்னார், நாங்கள் காண்பித்து தரிசனம் நான் தான் மகனே, அது காலம் என்னுடைய காலம், நான் திறந்து விட்டுட்டேன். இனி மகள் திறந்தோட தண்ணி வர போல ஒரு தேவைக்கு சந்திக்க அற்புதமான பாடி விசுவாசிக்கிறேன். கரவை தன்னுடைய சொல்லுவாங்க, விசுவாசத்துல கரவை தன்னுடைய சொல்லுங்க. மாற்றுகிறது ரமேஷ் பாருங்க, டூரிஸ்ட் வீட்டுக்கு சுற்றி இருப்போம். டூரிஸ்ட் வீட்டுல ரமேஷ் பசி பண்ணலாம் கட்டுறாங்க. சாந்தப்பிராணம் வந்துருக்காரு. இந்துக்கு தான் போட்டு வச்சுக்கோம். வேலூர் இருக்காரு. ஆண்டவர் மிகவும் பெரியவர். நான் செய்த முதல் காரியம் மாற்றுகிற கர்த்தர் உனக்கு ஒரு மாற்றத்தை கொடுப்பார். ஆமே. 2வது 9வது அவர்கள் திரும்ப வந்து பூமியை மூடிக்கொள்ளாதபடி கடவாத ஒரு எல்லையை அவர்களுக்கு ஏற்படுத்தினார். 2வது மிகவும் பெரிய தேவன் கடவாத எல்லையை போடுவார். அல்லேலூயா சொல்லுவாங்க. கடவாத எல்லை என்னது? கடவாத எல்லை சொல்ல முடியாது. கடவாத எல்லையை என் வாழ்விட்டாரும் எங்கே சுரதம் தாரோ நிலோத்தம் ஒன்று கடவாத எல்லையை போடுவாங்க. அப்படின்னா உங்க எல்லாருக்கும் ஒரு எல்லையை வச்சு அந்த எல்லைக்கு உள்ள எந்த பிசாசு கிரியோ, எந்த மனுஷக்தி, எந்த மந்திர வல்லமை, எந்த பொல்லாத கிரியோ தாக்காதபடி ஒரு எல்லையை போட்டு மீறி கிடைக்கிற தேவன் மிகவும் பெரியவர். அல்லேலூயா சொல்லுவாங்க. ஆண்டவர் ஒரு கடவாத எல்லை வசனம் சொல்லுது. திரும்ப வந்து மூடிக்கொள்ளாதபடி, அலைகள் வந்து திரும்ப மூடிக்கொள்ளாதபடி, திரும்ப கஷ்டம் வந்து மூடிக்கொள்ளாதபடி, திரும்ப நெருங்குவது மூடிக்கொள்ளாதபடி கடவாத ஒரு எல்லையை போடுவார். அப்படின்னா கடவாத எல்லையில ஒரு எல்லை போடுவது அங்க இருக்கிற கிரியேட்டி எல்லையை கடந்துவாங்க. அல்லேலூயா சொல்லுவாங்க. வாசிக்கிறேன், அவர்கள் திரும்ப பூமியை மூடிக்கொள்ளாதபடி கடவாத எல்லையை போடுகிறவர். அல்லேலூயா சொல்லுவாங்க. கடவாத எல்லை அது மிகவும் பெரிய தேவன் பண்ணுகிறவர். ஆமன் சொல்லுவாங்க. உங்களுக்கு எவனா மந்திரம் பண்ணானா, சூனியம் பண்ணானா, புலிசூனியம் பண்ணானா, தாக்காதபடி உங்களுக்கும் அதுக்கு இடையே ஒரு எல்லையை போடுவார். அந்த எல்லைக்கு பேர் கடவாத எல்லை. சொல்லுவாங்க. அந்த எல்லையை கடந்து வாழ இன்னொரு ராஜ்யம் பார்த்து பீச் வரும், கல் அடிக்க பார்த்தீங்கன்னு தெரியல. மெயின் ரோட கல்லு அங்க இருந்து அலை வந்து கல்ல மோதும், மோதி போயிடும். அந்த அலை கல்லை தாண்டி தண்ணி கொடுத்து வராது. அந்த எல்லை கடவாத எல்லை. அன்பு கர்த்தருடைய பிள்ளையே, மிகவும் பெரிய தேவன் உங்கள் கடவாத எல்லையை போட்டு எந்த தீங்கும் அணுகாதபடி உங்களை காக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென் சொல்லுவாங்க. கடைசியாக 10வது அவர் பள்ளத்தாக்கில் நீரூற்றுகளை வரவிடுகிறார். அதை மலைகள் நடுவே ஓடுகிறது. 3வதாக பள்ளத்தாக்கின் நடுவிலே நீரை வரவிடுகிற, நீரை உண்டுபடுகிற கர்த்தர் மிகவும் பெரியவர். அல்லேலூயா சொல்லுவாங்களா. நீர் என்பது நேற்று சொன்னது போல தரிசனம் பார்த்து கூட தேவைகளை குடிக்கிறது. பள்ளத்தாக்கின் நடுவிலே நம்முடைய தேவைகளை
சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்க மரண பள்ளத்தாக்கில் நடக்கலாம், அழுகையில் பள்ளத்தாக்கில் நடக்கலாம், போராட்டத்தில் பள்ளத்தாக்கில் நடக்கலாம். உங்கள் தேவைகளை சந்திக்கிற ஒருவர் இருக்கிறார். உங்கள் இறுதியை கலக்க வேண்டாம். அவர் பள்ளத்தாக்கின் நடுவே நீர்களை வரவிடுகிற தேவனாக இருக்கிறார். அது மிகவும் பெரிய தேவன் செய்கிற ஒரு காரியம். எல்லாருடைய சொல்ல வரலாம், விசுவாசத்தில் அலுவலையா சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த தினத்திலே சிங்கப்பூர் தேசத்திலிருந்து ஊழியத்துக்கு டிக்கெட் புக் பண்ணி அழைத்து சென்றாரு. கிட்டத்தட்ட 52,000 ரூபாய் டோட்டல் காஸ்ட் ஆஃப் வேல்யூ சிங்கப்பூருக்கு. ஜனவரியே வரல, பிப்ரவரி 8ஆம் தேதி நைட்டு ஜேவஸ் போகிறது முடிச்சு நைட்டு 12 ஃபிளைட் ஏர் இந்தியால. அன்பு கட்டுரை பிள்ளைகளை இந்த டிக்கெட் எடுத்து ஃபைல் பண்ண சொன்னாலே எவ்வளவு அதிகமா என்ன வந்து பேசுறீங்க. 3வது முறையாக இந்த சிங்கப்பூர் தேச மண்ணில் கால் வைக்க எங்களுக்கு டிக்கெட் புக் பண்ண. அவங்க நான் டிக்கெட் புக் பண்ணல, அவங்க டிக்கெட் புக் பண்ணி அனுப்பிட்டா. அடுத்த வருஷம் ஸ்ரீலங்காக்கு ஏர்போர்ட் கூப்பிட்டாரு. அப்ப திரும்ப ஸ்ரீலங்கா, சிங்கப்பூர், ஆஸ்திரேலியா அடுத்த இப்பொழுதே ஏற்பாடு செஞ்சுக்கிறேன். நீங்க எவ்வளவு அதிகமா நேசிக்கிறீங்கப்பா. அன்பு நினைக்கிற அதிகமா நேற்று பகலை அன்பு கட்டுடைய பிள்ளைகளை இயேசுநாமத்தில் நான் உங்களை பார்த்து சொல்கிறேன். நம்முடைய தேவன் பள்ளத்தாக்கு நடுவே தேவனை சந்திக்க மிகவும் பெரிய தேவனாய் நம்முடைய தேவன் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க. போகணும்னு சொல்லிட்டேன். நீங்க நாளைக்கு மாநாட்டை திருப்பி என்ன சிங்கப்பூர் போறீங்கள அது போட்டு கேட்காது உபயோக சொல்லுறேன். நாளைக்கு சத்துல அத்தையில பார்த்தாலே நிறைய போறாங்க. என் பிரதர் போடணும்னு சொல்ல பிஷப் முடியாது போடக்கூடாதுன்னு சொன்னேன். சரி அப்படின்னு சொல்லி சின்னூரே கட்டணப்பா போனதை போட சொல்லிட்டாரு. அதனால சிங்கப்பூர் கன்ஃபார்ம், ஸ்ரீலங்கா கன்ஃபார்ம், ஆஸ்திரேலியா கன்ஃபார்ம், சக்கரம் 11 போறேன். ஆனா அதுதான் அட்டையில போடல. எதுக்கு ஜனங்க சொல்லி கூட்டு பார்த்தா மலேசியா சிங்கப்பூர் போறதுக்கு 100 பேருக்கு டேரக்ட் ஜனவரி 100 டேரக்ட் 1 பேருக்கு ஜனவரி ஜோபனா போதும் நெருக்கத்தை சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த அட்டையில போடல. நாளைக்கு மாநாட்டை பார்க்கறது இந்த சிங்கப்பூர் வந்தா கேட்காது, டிக்கெட்டே வந்து சிங்கப்பூருக்கு. அன்பு கட்டளை பிள்ளைகளே, இயேசுதான் நான் சொல்கிறேன். நம்முடைய தேவன் தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். எத்தனை விசுவாசங்களை செய்து முடிக்க விரும்புகிறேன். யூடியூப் கூட அநேசருக்கு கேட்ட அன்பு நேசிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் மிகவும் பெரியவராக இருக்கிறார். மாற்றுகிறவர் பெரியவர், கடவாத எல்லையை கூடுகிறவர் பெரியவர், பள்ளத்தாக்கு நடுவில் நீர்களை வரவிடுகிறவர் பெரியவர். கர்த்தர் மிகவும் பெரியவர். போர்டுல நீ மிகவும் பெரியவராக இருக்கிறேன். இன்னைக்கு முழுநாள சொல்லணும், நீ மிகவும் பெரியவராக இருக்கிறேன். யார் யாரும் இன்னைக்கு ஒரு 8 முறை சொல்லணும். 8 முறை சொன்னீங்கன்னா கர்த்தர் மிகவும் பெரியவராக இருக்கிறார் என்பதை இன்னைக்கு ராத்திரி நீ வெட்டிக்கு போறதுக்குள்ள கண்டுகொள்வாய். கரமயத்தி எழுந்து இல்ல வேகமாக எழுந்து கரமயத்தி அவரை பார்த்து ஒரு வாக்கு சொல்றேன், நீ மிகவும் பெரியவர், மிகவும் பெரியவர், மிகவும் பெரியவர், மிகவும் பெரியவர். தேவனே ஆண்டவர் சொன்னாரு, வில்லுக்காக்கத்துல தான் முதல்ல ஈடுபடுவோம்னு சொன்னாரு. அதாவது வில்லுக்காக்கத்துல 5 ஜபக்குழு தலைவர்கள் நிறைய ஆக்கணும். அது அப்படியே ஐநாவரத்தை பிடிக்கும் சொன்னாங்க இல்லையா? ஜப ஐநாவரத்துல 4 பேர் வராங்க. அசோக், சோபியா 2 பிள்ளைங்க, எம்ஆர் அப்படின்னு வந்தாரு. சுபாஷ் மனைவி பிள்ளைகளோட கொண்டாங்க வீட்டில். சுபாஷ் மனைவி வந்து பயங்கரமான ஒரு பேர். சுபாஷ் என் ஃப்ரெண்டு தான் பாபு. சுபாஷ் ரொம்ப நெருங்கி, எனக்கு சுபாஷ் நிறைய கொடுக்கலாம். யாரும் தெரியாது, ஒவ்வொரு நெருங்கிய நண்பர் போயிட்டு ஆனால் மனைவி பேய் கோடு என்ன பேய் கேட்டாங்க. இன்னும் வரல, 4 பேய் விடுறது நேற்று மீட்டிங்கு ஐநா அப்ப சொல்ற அப்படி அண்ணா நகர் பிடிக்கணும். இங்க இருந்து அப்படியே ஐயாவோ அண்ணா நகர், அண்ணா நகர் இந்த பாஸ்கர் அப்படியே 10 பேர் வந்துட்டான். சொன்னாரு சண்டே வரணும், 9 மணி சர்வீஸ் பண்றதையா எல்லாம் இருந்து பாஸ்கர் பேய் 9 மணி சர்வீஸ். நீங்க பஸ் சொல்லி போயிடுங்க. ஏன்னா நீங்க பேய் பார்த்த பயன்படுத்த, நான் பேய் பார்த்து நானே அந்த வருத்தத்தை புரியல. ஆனவர் சொன்னார், வில்லிவாக்கத்துல ஐநாவரம், ஐநாவரத்துக்கு அண்ணா நகர். ஏன்னா வில்லிவாக்கத்து வனிதா, ஐநாவரத்துக்கு ரமேஷ் செல்வம்,
அங்கிருந்து அண்ணாங்கிறது எஸ்தர் ஜெயராஜ் இப்ப சோகே பதவிட்டு இருக்காங்க. சுபாஷ் இங்க கேட்டுக்கு அந்த பக்கம் சுபாஷ், கேட்டுக்கு இந்த பக்கம் சோபியா, இந்த பக்கம் சோகே பத்தா அந்த பக்கம் சுபாஷ் பத்து. அப்புறம் முன்னாடி ஓடுறது எஸ்தர். நீ வேணா பாருங்க, நேற்று அண்ணா நகர் தாமஸ் டேனி பெரிய கிரானைட் மஞ்சுன்னு 50,000 வீட்டுக்கு வெளியே போட்டுருக்காரு. நான் சொல்றேன், நான் அப்படியே குடிச்சு அப்பதான் எம்எம்ஏ குடிச்சு அதுக்கப்புறம் கடலோர பகுதி எனக்கு ஏமாற்றம் தெரியல. ஆண்டவரை விசுவாசிக்கணும். கர்த்தர் இன்றைக்கு மிகவும் பெரியவராய் வெளிப்படுவார். மிகவும் பெரியவர் சொல்லுங்க, கர்த்தர் மிகவும் பெரியவர் எனக்கு வெளிப்படுவார். அன்பின் பரலோக பிதாவே, நன்மையான காரணத்துக்காக சொல்கிறோம். கரைகளை உயர்த்தி கர்த்தர் எனக்கு மிகவும் பெரியவராய் இருப்பார். விசுவாசிகள்